Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது தீபாவளிக்கு சடார்னு செஞ்சிடுற ஒரு ஸ்வீட், அதாவது கோகனட் சாக்லேட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. லாஸ்ட் மினிட்ல கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூநட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண கேஷ்யூவை நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பேனில் செட் பண்ணுறோமோ அந்த பேனை நல்லா கீ போட்டு க்ரீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காவை நீங்கள் பேனில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, லைட்டாக வதக்கிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சீனி தேங்காய் கூட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃபை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ பிரித்து எடுத்த ஹாஃபை ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்க பேனில் செட் பண்ண வச்சுருங்க. பாட்டம் லேயராக அதை செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சம் பீசஸ் ஆஃப் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே இந்த லேயரை, சாக்லேட் லேயரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான கோகனட் சாக்லேட் பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.